வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளை விடுவிப்பது உடனடியாக தீர்மானிக்கக்கூடிய விடயமல்ல என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரை 180 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 1ஆம் நாள் முதல் ஆரம்பமாக உள்ளது. இலங்கையில் இஸ்ரேலிய குடிமக்களை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபட்டதாக நபர் ஒருவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஒருவரை எதிர்வரும் திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு துறையில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பயணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் T56 ரக துப்பாக்கி ஒன்று ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. வீதியில் மயங்கி விழுந்து சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மியன்மாரின் 2வது பெரிய நகரமான நைபிடாவில் இன்று 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் டிரம்பின் முடிவுக்கு வெறும் 9% அமெரிக்கர்கள் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். தொடர்பென விரிவான செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்று கிளிநொச்சியில் அமைந்துள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களினது அலுவலகத்தின் முன்பாக இடம்பெற்றுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையிலே தங்கள் கையினால் கையளித்த தங்களது உறவுகளை மீண்டும் தருமாறு கோரியும் சர்வதேச விசாரணைகளை வலியுறுத்தியும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கைதிகளை விடுவிப்பது உடனடியாக தீர்மானிக்கக்கூடிய விடயம் அல்ல என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளை விடுவிப்பது உடனடியாக தீர்மானிக்கக்கூடிய விடயம் அல்ல என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போது சிறைச்சாலையில் உள்ளவர்களில் யாரும் வெறும் சந்தேக நபர்கள் அல்ல, அனைவரும் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள். எனவே முன்னைய ஜனாதிபதிகள் செய்தது போல அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியாது. நாம் சரியான நடைமுறையை பின்பற்ற வேண்டும். இந்த கைதிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றங்கள் மிகவும் கடுமையானவை. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிரான கொலைச்சதி, பிலியந்தலை பேருந்து குண்டுவெடிப்பு, மத்திய வங்கி குண்டுவெடிப்பு மற்றும் தலதா மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற பெரிய சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. எனவே அவர்களை விடுவிப்பது தொடர்பான முடிவை எளிதாக எடுத்துவிட முடியாது. சமூகத்திற்குள் ஒற்றுமையை வளர்ப்பது மட்டுமல்ல, அரசியல் ஆதாயத்திற்காக எவரும் சூழ்நிலையை பயன்படுத்துவதை தடுப்பதும் இதன் நோக்கமாகும். தற்போது இந்த கைதிகள் குறித்த அறிக்கையை மேலும் மதிப்பாய்வு செய்வதற்காக சமர்ப்பிக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் போது அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள் என்று அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தெரிவித்து வந்துள்ள நிலையில் அனுர அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்றி வாக்கு மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் பலரும் விமர்சனம் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரை 180 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரை 180 முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த முறைப்பாடுகள் கடந்த 20ஆம் நாள் முதல் 28ஆம் நாள் வரை பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வன்முறை செயல்கள் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக 179 முறைப்பாடுகளும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளன. பெறப்பட்ட 180 முறைப்பாடுகளில் இதுவரை 133 முறைப்பாடுகள் தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் 47 முறைப்பாடுகளை தீர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
2024 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 1ஆம் நாள் முதல் ஆரம்பமாக உள்ளது. 2024 ஆண்டு சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 1ஆம் நாள் முதல் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள்களின் மதிப்பீடு 1066 மதிப்பீடு மையங்களில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் 1ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் வரை நடைபெறவுள்ளது. இதற்காக ஏறக்குறைய 1600 ஆசிரியர்கள் இணைந்து கொள்வார்கள் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இஸ்ரேலிய குடிமக்களை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபட்டதாக நபர் ஒருவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் இஸ்ரேலிய குடிமக்களை அச்சுறுத்தும் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் இந்த வாரத்தில் கம்பெனி வீதியில் கைது செய்யப்பட்ட 23 அகவியுடைய நபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நபர் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு தகவல் அளித்துள்ளது. இதனை அடுத்து கைதியின் நிலைமை மற்றும் நல்வாழ்வை கண்காணித்து வருவதாக மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பிரிவில் 7.1 கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த சட்டம் 72 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட காலம் ஒருவரை காவலில் வைக்க அனுமதிக்கின்றது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தரப்பு இது தொடர்பில் தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஒருவரை எதிர்வரும் திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு துறையில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஒருவரை திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு துறையில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வெலிகம துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான தகவல்கள் தொடர்பாக அவரிடம் விசாரணை முன்னெடுக்கப்படுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எனினும் இந்த சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இவ்வாறு விசாரணை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பயணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் T56 ரக துப்பாக்கி ஒன்று ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. மாத்தளை சுதுகங்கை வனப்பகுதியில் பயணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் T56 ரக துப்பாக்கி மற்றும் 2 தோட்டாக்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. மாத்தளை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் குழு நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே நேற்று இந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த T56 ரக துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்த சந்தேக நபர்கள் கைது செய்ய மறைத்து வைத்த சந்தேக நபர்களை கைது செய்ய மாத்தளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பதில் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்படும் குற்றம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை இணைந்ததாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மை காலமாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வீதியில் மயங்கி விழுந்து சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழில் வீதியில் சென்று கொண்டிருந்த குடும்ப பெண் ஒருவர் மயங்கி கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். புங்குடுதீவு 14ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த சி வசந்தா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் நேற்று முன்னாள் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். இதன் போது திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் அவர் புங்குடுதீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். மியன்மாரின் 2வது பெரிய நகரமான நைபிடாவில் இன்று 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மியன்மாரின் 2வது பெரிய நகரமான நைபிடாவில் இன்று 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பேரழிவு தரும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தொடர்ச்சியான நிலநடுக்கங்களில் இதுவும் ஒன்றாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை மியன்மாரில் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதுடன் பல உள்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. இதுவரை 1600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 3400க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் டிரம்பின் முடிவுக்கு வெறும் 9% அமெரிக்கர்கள் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சில நாடுகளுடன் வர்த்தக போரில் இறங்கியுள்ளார். அத்துடன் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக மிரட்டிக் கொண்டே இருக்கின்றார். அவர் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக மிரட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர் நாட்டு மக்களில் சிலரோ தாங்கள் கனேடிய குடியுரிமை பெற விரும்புவதாக தெரிவித்துள்ளார்கள். சமீபத்திய ஆய்வொன்றில் அமெரிக்கர்கள் கனடாவுக்கு சென்று கனேடிய குடியுரிமை பெற விரும்புவது தெரிய வந்துள்ளது. அமெரிக்கர்களில் 5இல் ஒருவர் தாங்கள் கனேடியர்களாக விரும்புவார்கள் என தெரிவித்துள்ளனர். ஆய்வொன்றில் பங்கேற்ற அமெரிக்கர்களில் 20% தங்கள் மாகாணத்தை கனடாவுடன் இணைக்க விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் வெறும் 9% அமெரிக்கர்கள் மட்டுமே கனடா அமெரிக்காவுடன் இணைக்கப்படலாம் என தெரிவித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.